தொடர்வது விரிவான உள்நாட்டு செய்திகள். 23 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு 420 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நாளை நடைபெறவுள்ள தேர்தலை நீதியானதும் நியாயமானதுமாக நடத்தி முடிப்பதற்கு அனைத்து தரப்பினரும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் மஹிந்த தேசப்பிரிய வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட உதவியாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களும் சுயேட்சை குழு உறுப்பினர்களும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேர்தல் சட்ட ஒழுங்குகளை முறையாக பேணும் வகையில் பதாதைகள், கட் அவுட்டுகள், சுவரொட்டிகள் போன்றவற்றை காட்சிக்கு வைப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், வாகன பேரணிகள் நடத்துவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதேபோன்று நாட்டில் நிலவும் பொதுவான சட்டத்தையும் மதித்து நடக்க வேண்டும். பொதுமக்களும் இயன்ற அளவு நேர காலத்துடன் சென்று வாக்குப்பதிவை நடத்த வேண்டும். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமாகின்றது. வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது வாக்காளர்கள் அட்டையுடன் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான தேசிய அடையாள அட்டையையோ அல்லது தேர்தல் திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணத்தையோ கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கை சந்தையில் விற்பனை செய்யப்படும் சீனி அதிகம் கலக்கப்பட்ட பால்மாக்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது சந்தையில் 15% சீனி கலவையை கொண்ட பால்மாக்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் இவற்றை 5% சீனி கலந்த பால்மாக்களாக குறைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த 15% சீனி கலந்த பால்மாக்கள் காரணமாக சிறுவர்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுவதாக சுகாதார தரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை இலங்கையில் நாளொன்றில் இலங்கையில் நிகழும் மரணங்களில் 60% நீரிழிவு நோயினால் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் 22,000 போலீசாரை உள்ளடக்கிய 18 விசேட போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்படுவர் என தேர்தலுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் காமினி நவரத்ன தெரிவித்துள்ளார். நீதியான மற்றும் நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கு உரிய சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் தேர்தல் நியதிகளை மீறியமை தொடர்பாக இதுவரை மிகவும் சொற்ப முறைப்பாடுகளே கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தலில் முக்கிய தினங்களாக கருதப்படும் நாளையும் நாளை மறுதினமும் வாக்களிப்பு தினத்திலும் விசேட பாதுகாப்பு ஒழுங்குகள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். நாளை நடைபெறவுள்ள 23 உள்ளூராட்சி சபைகளுக்குமான தேர்தல் நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து பிரதி போலீஸ் மா அதிபரிடம் கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி சபை தேர்தலையொட்டிய வன்முறை சம்பவங்களில் இதுவரை 194 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 45 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. வலிமையான தேர்தல்களோடு ஒப்பிடும் போது இம்முறை வன்முறைகள் வெகுவாக குறைந்துள்ளதுடன் சிறு சிறு சம்பவங்களே பதிவாகியுள்ளன. 93 வன்முறை சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் இதுவரை போலீசாருக்கு கிடைத்துள்ளதுடன் சம்பவங்கள் தொடர்பிலேயே 194 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தகுதியுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்வது மக்களுடைய பொறுப்பு என ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அண்மையில் கலனியில் அமைச்சர் மர்வின் சில்வா நடந்து கொண்ட விதம் குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இவர்களையும் மக்களை தெரிவு செய்வதாக கூறினார். இதேவேளை சில சந்தர்ப்பங்களில் வேட்புமனு தயாரிக்கும் போது கூட தகுதியான நபர்களை பெயரிடுவதில் சிக்கல் தோன்றியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கையில் நடைபெறவுள்ள முதலாவது தெற்காசிய கடற்கரை விளையாட்டுப் போட்டிக்கான அழைப்பு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் இன்று அலரி மாளிகையில் வைத்து உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலத் கமகே, விளையாட்டு விழா அமைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் டெலான் பெரேரா மற்றும் இலங்கை தேசிய ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் ஹோமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் இந்த அழைப்பை ஜனாதிபதியிடம் கையளித்தனர். நாளை தொடக்கம் 14ஆம் தேதி வரை ஹம்பாந்தோட்டை பீச் பார்க்கில் இந்த தெற்காசிய கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ் மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மிகவும் நெருக்கமான உறவுகள் பேணப்பட வேண்டும் என யாழ் சமூக பாதுகாப்பு விசேட மாநாட்டில் விவாதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் சமூக பாதுகாப்பு தொடர்பான விசேட மாநாடு இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற இந்த மாநாட்டில் தங்களின் மொழி பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகள் எதுவும் போலீஸ் நிலையத்தினால் மேற்கொள்ளப்படவில்லை என்ற கோரிக்கையை யாழ் பிரதேச அதிகாரிகள் வெளிப்படுத்தினர். இதேவேளை யாழ் மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மிகவும் நெருக்கமான உறவுகள் பேணப்பட வேண்டும் எனவும் மக்களின் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதற்கு போலீசார் பின்னடிப்பதாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சிவில் சமூகத்துடன் போலீசார் இணைந்து செயற்படுவதற்கான ஒரு கட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. சிவில் பாதுகாப்பு தொடர்பான குழு மாநாட்டில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, யாழ் பிரதி போலீஸ் மா அதிபர் நீல் தலவத்தே, யாழ் பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் நெவில் பத்மதேவ, யாழ் மாவட்ட அரசு அதிபர் திருமதி இமில்டா சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இரண்டாயிரத்தி 12ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பொது சேவையாளர்களுக்கான ஊதிய அதிகரிப்பு வழங்கப்படும் எனவும் 3 லட்சம் பேருக்கு பொது சேவையாளர்களாக நியமனம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் ஒரு சில அமைப்புகள் அமைதியின்மையை ஏற்படுத்துவதாகவும் இதனால் சட்டத்தினை பாதுகாக்க வேண்டி அனைத்து போலீஸ் அதிகாரிகளையும் பாதுகாப்பு படையினரையும் விழிப்பாக நடக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அவ்வாறான தீய சக்திகளே நாட்டில் அண்மை காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு காரணம் என தெரிவித்த அவர் அவ்வாறான தீய சக்திகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை அரசு முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த ஒரு பிரதேசத்தில் கிளர்ச்சியை ஏற்படுத்த தேவையில்லை. 2 அல்லது 3 பேர் கும்பல் சேர்ந்து தந்திரோபாய நடவடிக்கைகளை மேற்கொண்டால் போதும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு தீய சக்திகள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ரயில் நிர்வாக சேவையில் தற்போது பாரிய பிரச்சனைகள் பல ஏற்பட்டுள்ளதாக ரயில் சேவை ஒன்றிணைந்த முன்னணி தெரிவித்துள்ளது. ரயில் சேவையில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள உயர்நிலை அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளமையே இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என முன்னணியின் செயலாளர் சம்பத் ராஜித தெரிவித்துள்ளார். மேலும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நபர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா செல்ல வசதிகள் செய்து கொடுத்தது, பதவி உயர்வும் வழங்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில் சேவையில் ஒழுக்கம் சீர்கேடாக்கப்பட்டுள்ளமை பாரிய பிரச்சனை என அவர் தெரிவிக்கின்றார். ரயில் சேவையில் 4000 தொடக்கம் 5000 வரையிலான பதவி வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் அதனை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்காததால் ரயில் நிர்வாக சேவையில் மந்த நிலை தோன்றியுள்ளது எனவும் சம்பத் ராஜித குறிப்பிட்டுள்ளார். இந்த சிக்கல்கள் தொடர்பில் அதிகாரிகளுக்கு எடுத்து கூறியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் வரும் தேர்தல் சட்டங்களை மீறினால் அது குறித்து முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி முறைப்பாடுகளை தொலைநகல் மூலம் அனுப்பி வைக்க முடியும். கொழும்பு, கம்பகா, நுவரெலியா, கண்டி, மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் உள்ளவர்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை 0112877613 என்ற இலக்கத்துக்கு தொலைநகல் செய்ய முடியும். இதேவேளை காலி, மாத்தறை, ஹம்பந்தோட்டை மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் தேர்தல் சட்ட விதிமீறல் தொடர்பில் 0112877613 என்ற இலக்கத்துக்கு தொலைநகல் செய்ய முடியும். அம்பாறை, அனுராதபுரம், குருநாகல் மற்றும் இரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் தங்கள் முறைப்பாடுகளை 0112877613 என்ற இலக்கத்துக்கு தொலைநகல் செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தர்ஷ்மன் அறிக்கை மற்றும் சேனல் 4 செய்தி சேவை என்பவற்றுக்கு எதிராக குவைத்தில் உள்ள இலங்கை பிரஜைகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள இலங்கை தூதுவர் CAHM விஜயரட்னா ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக தூதரக 2ஆம் நிலை செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை ஜனாதிபதியை வெளிநாட்டு சதி திட்டத்தில் இருந்து மீட்கும் வேண்டுகோளுக்கான கையெழுத்துக்கள் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறிய இடைவெளியை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்.